தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 19வது வாரம் திங்கட்கிழமை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 வார்த்தைகள் 22 27 முடிய. நேர்மறையான பார்வை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய படைப்பிலே உயரமாக சிகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் ஒவ்வொரு உள்ளத்திலும் இந்த 2 நிலைகள் போராடிக்கொண்டே இருக்கின்றன. நேர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள். நேர்மறையான பார்வை, எதிர்மறையான பார்வை என்று சொல்லி நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அது மேலோங்கி அதற்கு ஏற்ற பலனையும் அதனால் வருகின்ற பின் விளைவுகளையும் நம் வாழ்விலே சேர்த்து கொடுப்பதாக இருக்கின்றது. ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ நேரிய எண்ணத்தோடு நேர்மையான பார்வையோடு பார்க்கின்ற பொழுது அந்த மனிதன் இருக்கின்ற குறைபாடுகள் அல்ல, நிறைகள் மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும். அல்லது குறைபாடாக இருப்பது கூட நிறைவாக மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது அந்த நேர்மறையான பார்வை. மாறாக எதிர்மறையான எண்ணமோ எதிர்மறையான பார்வையோ இருந்தது என்றால் நன்மையானதை கூட திரித்து கூறி தீமையாக பார்க்கின்ற குணநலம். இயேசு வாழ்ந்த பொழுது பரிசேயர்களிடம் தலைவர்களிடம் காணப்பட்டது இந்த 2வது குணம், எதிர்மறையான பார்வை. தனக்கு ஒருவன் பிடிக்கவில்லை என்பதற்காக அவன் செய்த நல்லதையும் கூட நன்மையையும் கூட திரித்து அவர் மேல் இல்லாது பொல்லாதது சொல்லி, ஏன் இயேசு உயிரை பறிக்கும் அளவிற்கு அவர் மேல் வெஞ்சினம் கொள்ளச் செய்தது. இதுதான் எதிர்மறையான பார்வையினுடைய விளைவுகள். ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்விலும் கூட இந்த எதிர்மறையான எண்ணமோ எதிர்மறையான பார்வையோ இருந்தது என்றால் நம்முடைய குடும்ப உறவுகள் சிதைந்து போகும். இன்பத்திற்கு பதிலாக துன்பமே மிகுந்திருக்கும், மகிழ்ச்சிக்கு பதிலாக துயரமே அங்கே நிறைந்திருக்கும். கண்ணீரும் கம்பளையுமாக நம்முடைய குடும்பம் அமைந்துவிடும். காரணம், இது எதிர்மறையான எண்ணமோ எதிர்மறையான பார்வையோ பிறனம் இருக்கின்ற குறைபாடுகளை, தீமைகளை, இயலாமைகளை, பலவீனங்களை இதை மட்டுமே கூர்ந்து கவனிப்பதாக இருக்கும். அப்படி கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது நாம் சுட்டிக்காட்ட ஆரம்பிப்போம், பிறரை அவமானப்படுத்த ஆரம்பிப்போம், பிறரை துன்பத்தில் துயரத்திலே வாழ நாம் காரணமாக இருப்போம். இப்படி இருக்கின்ற பொழுது குடும்பமும் உறவும் சிதைந்து போகும், தன் உள்ளத்திலும் அமைதி சிதைந்து போகும். எதிர்மறையான எண்ணம் நம்மையும் வேதனையுறச் செய்யும், நம்மோடு இருக்கின்ற மனிதர்களையும் வேதனை அடையச் செய்யும். மாறாக நேர்மறையான பார்வை நம்மையோ மகிழ்விக்கும், நம்மோடு இருக்கிற மனிதர்களையும் மகிழ்விக்கும். இயேசு கப்பர்நகூமுக்கு வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்றவர் சொல்கின்றார்கள், போதகர் வரி செலுத்தவில்லை என்று சொல்லி. இதை பின்புலமாக பார்க்கின்ற பொழுது விடுதலை பயன் நூலிலே 30ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே 20 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு ஆணும் வருடத்திற்கு ஒரு முறை 2 திராக்மா கோயில் வரியை செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அது 2 நாள் கூலிக்கு சமமான வெள்ளி நாணயம். இந்த 2 திராக்மாக்களை கோவிலுக்கு வரியாக செலுத்த வேண்டுமெனில் கோயில் செலவுகளை பராமரிப்பதற்காக, ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு பலியிடுவதற்கும் மற்றும் கோயில் விளக்குகள் எரிவதற்கு தேவையான எல்லா விதமான பராமரிப்பு பணியை செய்வதற்கும் இந்த 2 திராக்மாக்களை கொடுக்க வேண்டும். இதைத்தான் இயேசு கப்பர்நகூமுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இருந்தவர்கள் கேட்கின்றார்கள், இந்த இடத்திலே இவர் எதிர்மறையாக பார்த்திருந்தாரே என்றால், எதிர்மறையான பார்வையோடு இயேசு அணுகியிருந்தார் என்றால், நான் இறைமகன், நான் போதகர், நான் இதை கட்ட வேண்டுமா என்று சொல்லி அந்த இடத்திலே அதை எதிர்த்திருக்கலாம். நான் கட்ட மாட்டேன் என்று சொல்லி பிறருக்கு ஒரு துர்மாதிரியாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு சொல்வது என்ன, நாம் யாருக்கும் தடையாக இருக்கக்கூடாது, இடையூறாக இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு பேதுருவை அழைத்து தனக்கும் அவருக்கும் சேர்த்து கோவில் வரி மட்டுமல்ல தலைவரியும் சுங்கவரியும் சேர்த்து கொடுக்குமாறு அவர் பணிக்கின்றார். ஆக தனக்கு எதிராக வருகின்ற சூழ்நிலையையும் அதில் இருக்கின்ற குறைபாடுகளையும் கூட நிறைவாக கண்டு அந்த நிறைவிலே
தன்னோடு இருக்கின்ற மனிதர்களையும் மகிழ்வித்து தானும் யாருக்கும் எதற்கும் தடையாக இருக்கக்கூடாது என்கின்ற அந்த ஒரு மனப்பாங்கை இயேசு இங்கே சொல்லுகின்றார். நேர்மறையான பார்வை கொண்டவர்கள் குறைபாடுகளை கூட நிறைவாக மாற்ற முடியும். விவிலியத்திலே உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் தொடக்க நூல் புத்தகத்தின் 45ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற பொழுது 5 மற்றும் 8 வசனங்களிலே ஒரு அற்புதமான செய்தி ஓடும். யாக்கோப்பினுடைய 11 புதல்வர்களும் தானியம் வாங்குவதற்கு 2ஆம் முறை செல்லுகின்ற பொழுது யோசேப்பு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார், தன்னுடைய சகோதரர் என்று சொல்லி. அவர்கள் சகோதரர்கள் அஞ்சி நடுங்குகின்ற பொழுது அவர் சொல்கின்ற வார்த்தை, நீங்கள் என்னை எகிப்திற்கு அனுப்பவில்லை, உயிரை காக்கும் பொருட்டு முன்னமே என்னை கடவுள் எகிப்திற்கு அனுப்பியிருக்கிறார். இது நீங்கள் செய்த செயல் அல்ல, கடவுள் செய்த திட்டம் என்று சொல்லுவார். தன் சகோதரர்கள் தனக்கு எதிராக செய்த தீமையை கூட தன் வாழ்வின் நிலையை அறிந்து அதை நன்மையாக மாற்றி போட்டவர்தான் யோசேப்பு. நேர்மறையான எண்ணமும் நேர்மறையான பார்வையும் இருந்ததினாலே அவரால் தீமையும் நன்மையாக பார்க்க முடிந்தது. ஆம் அன்பு சகோதரமே, நேர்மறையான எண்ணம் நம் வாழ்வில் இருக்கின்ற பொழுது நம் குடும்ப உறவுகளிலே இருக்கின்ற குறைபாடுகளை அல்ல, இயலாமைகளை அல்ல, பலவீனங்களை அல்ல, குற்றப்படுத்துகின்ற மனப்பான்மை அல்ல, மாறாக அவர்கள் குறைபாடுகளில் கூட நன்மைகளை கண்டு அவர்களுக்கு உதவுகின்ற, அவர்களையும் மகிழ்விக்கின்ற, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற துயரத்தையும் கவலையும் போக்குகின்ற மனப்பக்குவம் உடையவர்களாக இருப்போம். இத்தகைய மனநிலையோடு வாழத்தான் இறைவன் இன்று நம்மிடம் அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நேர்மறையானதாக, பிறர் எடுக்கின்ற குறைகளை நிறைவாக பார்த்து அவர்கள் வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதா? எதிர்மறையான பார்வையாக இருந்து குறைகளையும் குற்றங்களையும் கண்டு நம்மையும் துயரப்படுத்தி நம்மோடு இருக்கிற மனிதர்களையும் துயரப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? ஒருவேளை எதிர்மறையான பார்வையாக, எதிர்மறையான எண்ணமாக நம்முடைய வாழ்வு இருந்ததென்றால் ஆண்டவரிடம் கேட்போம். நேரிய உள்ளத்தோடு, எளிய மனதோடு, நேர்மறையான பார்வையோடு நாம் வாழ்வதற்காக அருள் வேண்டுவோம். கல்லான நம்முடைய இதயத்தை உடைத்து போட்டு கனிவுள்ள சதையுள்ள இதயமாக நம் வாழ்வை இயேசு மாற்றி போட அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர் மிகுந்த உம்முடைய வாழ்விற்காக, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய பார்வைகளையும் சீர்படுத்தவும், நேர்மறையானதாக அவை அமைந்திட எங்களுக்கு அருள் தருவீராக. எங்களுடைய எதிர்மறையான நிகழ்வுகளை உடைத்து போடும் எண்ணங்களையும் பார்வைகளையும் தகர்த்து போட்டு எங்களுடைய வாழ்வை கனிவுள்ள இரக்கமுள்ள இதயமாக வாழ்வாக மாற்றி அமைத்திடுவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.